உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னா குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார்? அதாவது கடகராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு தான் குரு பகவானே உள்ளே வரார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் எல்லாருக்கும் நல்லவர். கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். கடகராசிக்கு அவர் சொந்த வீட்டுக்காரர்னு சொல்லலாம். சொந்த வீட்டுக்காரனா எப்படின்னா பிடிச்ச வீட்டுக்காரர். கடகராசியை தான் நம்ம குரு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில வீட்டில் மட்டும் போனால் சந்தோஷப்படுவீங்க. அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தான் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீலிங் தான் குரு பகவானுக்கு கடகராசியில் இருக்கும்போது வரும். ஏன்னா கடகராசியில் அவர் அங்கே உச்சமடைகிற வீடு தான் அவங்களுக்கு பிடிச்ச வீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இனிமேல் தான் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக மகர ராசிக்கு 7.5 சொன்னாங்க. ஆனால் அந்த 7.5 அவங்களுக்கு நடந்ததா நடக்கலையா எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா விதமான 7.5யும் எங்களுக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கடகராசிக்காரங்க சொல்லக்கூடிய நிலைமை தான் கடந்த காலத்தில் கடகராசி கவலைப்படாமல் இருக்கேன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது அவங்க சுய ஜாதகத்தில் ஏதோ போன பிறகு பண்ண புண்ணியமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான போராட்டம், பிரச்சனை, கவலையெல்லாம் இருந்துச்சு. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2025 மே மாதத்துலேருந்து கடகராசிக்காரங்க ஒரு வார்த்தை பேச முடியும். ஒரு குடும்பத்தில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல, மற்ற இடங்களில் அவங்க மனசுக்கு உள்ள வார்த்தைகளை கூட அவங்க வெளிப்படையாக பேச முடியாமல் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டங்கள். மனசுக்குள்ளேயே அவங்களுடைய கவலையெல்லாம் வச்சுட்டு வெளியே சிரிச்சமுகமாக இருக்க வேண்டிய நிலைமை தான் நம்ம கடகராசிக்காரங்க இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் அமர்கிறார். அப்போ ஜென்மத்தில் அமர்ந்தால் வனவாசம் போயிடுவோமா? ஏற்கனவே வனவாசம் போன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஜென்மத்தில் அமர்ந்தால் வனவாசம் கிடையாது. ஏன்னா அவருக்கு பிடிச்ச வீட்டில் தானே உட்காராரு. வர்றது யார்? நமக்கு வேண்டியவன்ல, நம்ம சொந்தக்காரன்ல, நமக்கு முக்கியமானவன்ல அப்படிம்போம்ல. அதே மாதிரி அவருக்கு அந்த வீடு பிடிக்கும். அதனால் அவர் கஷ்டத்தை படுத்த மாட்டார். ரொம்ப ரொம்ப மனக்குழப்பத்துடன் இருக்கின்ற, மன போராட்டத்தில் இருக்கிற கடகராசிக்காரங்க மனக்குழப்பம் விலக போகுது, மன போராட்டம் விலக போகுது. காதலில் சிக்கி சின்னமன்னமான ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்தில் முக்கியமான ஆளுங்க நம்ம கடகராசிக்காரங்க. ஸோ காதலில் இனிமேல் தான் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வெற்றி பெற போகிறாங்க. இவங்களுக்கு பொதுவாகவே காதலுங்கிறது பல போராட்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு ரொம்ப அடி வாங்கினாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உண்மையான காதல் நிறைவேறும், வெற்றி பெறும். போலியான காதல் எல்லாமே இவங்களோட கடந்து போயிடும். போலியான நபர்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இனிமே கிடையாது அப்படின்னு இந்த குரு பயிற்சிக்காரங்களும் மஸ்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து திருமணம் முடிக்கலாமான்னு வெயிட் பண்ணுற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதாவது நிச்சயம் பண்ணவங்க, பூ வச்சுட்டவங்க, எங்களுக்கு உறுதி செஞ்சு வேண்டான்ட்டாங்க அப்படிங்கிற நிலைமை தான் கடந்த காலம் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு தேடி வரணும். இவங்களுக்கு தேவையான ஒரு அன்பு, பாசம், அக்கறை உள்ள ஒரு நபர் உறுதியாக இவங்களுக்கு திருமணம் முடிப்பாங்க. கடகராசி ஆண்களுக்கும் சரி, கடகராசி பெண்களுக்கும் சரி திருமண பாக்கியம் சூப்பராக இருக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். இறை அருளும், அவங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும், அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வட்டம் தான் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கார். 9ல் சனி பகவான் உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு நம்ம கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்களாம் போராட்டத்தை தான் சந்தித்தாங்க. ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. 8ல் இருக்கும்போது தான் அடித்தாருன்னு வச்சுக்கோங்க, 9ல் போய் அடிக்காருங்கிற மாதிரி சனி பகவான் நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. குரு பகவான் சனி பகவானை பார்க்க ஆரம்பித்த பிறகு கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க
நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய பாக்கியம். அதேபோல் கடகராசிக்காரங்களே ஒரு மிக முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம்லாம் கிரக ரீதியாக உண்டு. சார் இப்போ இவங்களுக்கு இப்போ கடகத்துக்கு தான் உச்சம் பெறாரு குரு. ஸோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார்? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுப்பார். அதிர்ஷ்டம்னா ஃபஸ்ட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி. பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குறதுக்கான பணம் கொட்டுமாங்கிறத விட இவங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும். கொட்டுங்கிறத விட தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன்னா உச்சம் பெறும்போது ஏன்னா கோடீஸ்வர யோகம்லாம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்க தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேவைக்கான விஷயமே கிடைக்கலங்கும் போது தேவையான விஷயம் கிடைச்சா போதும் இப்போ எதிர்பார்ப்பு வருது. ஸோ அவங்களுக்கு அந்த நிலைமை தான் கடந்த காலத்தில் இருந்துச்சு. இவங்க கவலைப்படாத அளவுக்கு பொருளாதாரம் ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் இப்போ தான் சொந்த தொழில் தொடங்கலாமா, புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி இவங்களுக்கு உறுதியாக உண்டுங்கிறத குரு பகவான் கொட்டி கொடுப்பாருங்கிறத உறுதியாக சொல்லணும். சரி, இப்போ இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது என்ன மாதிரி வழிபாடு சார் சிறந்ததாக இருக்கும்? நம்முடைய கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி. இந்த நீர் ராசிங்கும் போது அவங்க வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் சார்ந்த கோவில்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த கோவில்கள், அல்லது வந்து ஆற்றங்கரையில் உள்ள கோவில், அல்லது அவங்க ஊர் பக்கத்தில் கிணறோட உள்ள கோவில். இந்த கோவில் ஏதாவது ஒரு கோவில் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுவது உறுதியாக இவங்களுடைய லைஃப்பில் அமர்க்கலமாக அமோகமாக வாழக்கூடிய பாக்கியம் குரு பகவான் மூலமாகவும் அம்மனுடைய அருளாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஓகே சார், பெரும் வெற்றி அடைவார்கள்னு சொல்லிட்டீங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசி என்பதற்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட 92% நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக மதிப்பெண் தரலாம். சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சுமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாரோடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை தான் என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.